ஹாய்ங்க. இந்த வீடியோ எடுத்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்தே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் குலதெய்வ கோவில் தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். எல்லா வருஷம் ஆடி மாதமும் ஏதாச்சும் ஒரு சண்டே பங்காளிங்கள்லாம் சேர்ந்து எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வச்சு கெடா வெட்டுவாங்க. அண்ட் இந்த வருஷம் ஆடி மாதமும் பொங்கல் வச்சு கெடா வெட்ட போகிறோம். நாங்கள் போகும்போதே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட அப்படியே நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பொங்கலெல்லாம் வச்சதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு வந்துட்டோம் இங்கே சாமி கும்பிட. ஏன்னா மதிய டைம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால காலையிலேயே வந்து சாமி கும்பிட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாமி கும்பிட வந்துட்டோம் இங்கே. இங்கே பழைய கோவிலுக்கும் சாமி கும்பிட வந்திருந்தோம். அண்டு இந்த கோவிலை இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. அண்டு இந்த வீடியோ நான் எடிட் பண்ணையில் கும்பாபிஷேகமே முடிஞ்சிருச்சு. தென் நாங்கள் போகல அப்போ தான் இந்த கோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவிலிருந்து இங்கே பறவைகள் சரணாலயம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணும் வந்திருந்தோம் இங்கே பறவைகள் சரணாலயத்துக்கு. இங்கே பக்கத்துலலாம் எதுவும் பேர்ட்ஸ் எல்லாம் தெரிலங்க, ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. இங்கே பக்கத்துலலாம் எதுவுமே இல்லை, 1 2 அதான் அந்த மாதிரி பேர்ட்ஸை மட்டும்தான் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. மற்றபடிக்கு எல்லாமே ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. அதனால் டெலஸ்கோப்பில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, மற்றபடிக்கு பக்கத்தில் எதையும் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர்றேன். இதுக்கு முன்னாடி காலேஜ் எல்லாம் இங்கே தான் நான் இப்போ ஈரோட்டில் தான் நான் முடித்தேன். ஆல்மோஸ்ட் காலேஜ்லேருந்து இந்த இடம் பக்கம்தான், இருந்தாலும் வந்ததே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோமே தவிர வந்தது கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ணுவோம். ஆனால் எங்கேயும் போனது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இங்கே வரணுன்ட்டு இருந்திருக்கு. அப்படியே 3 பேரும் சேர்ந்து 2-3 மணி நேரம் இங்கேயே சுற்றிட்டு, நகாப்பழ மரம் நிறையா இருந்துச்சு. அதனால் 3 பேரும் நகாப்பழம்லாம் பொறிச்சு சாப்பிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகும், ஏன்னா நாங்கள் டெலஸ்கோப்பில் ஃபோன் கேமரா வச்சு இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம். அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.